Hello viewers, welcome to Honest Entertainment Channel. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஒரு டெரிக் நியூ i20 ஃபேஸ்லிஃப்ட் 2025 வெர்ஷன் காரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய காரோட எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி, அதாவது ஒரு சாமானியன் எப்படி வந்து ரிவ்யூ சொல்லுவானோ அது மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போது இந்த இயரில் ஜூன் மந்த்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு நியூ மாடல். எப்படி காரோட மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட்டில் நியூ லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜூன் மந்த்து லான்ச் பண்ணதுனால ஃபஸ்ட்டு கார் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டாக வந்து புக் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது, காரோட அவுட் சைடு எப்படி இருக்குது, சைடு மிரரு, ஓகே. ஸோ ஓஆர்விஎம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சைடோட ஹேண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னா அப்படின்ற ஒரு வேரியண்ட்டு. ஸோ இது டாப் வேரியண்ட்டு கிடையாது, மிட் வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டெயில் லேம்ப்ஸோட சைட்லேருந்து எப்படி வந்து கனெக்டிவிட்டி கொடுத்து அடுத்த டெயில் லேம்ப்ஸ் வருது அப்படின்றதும் பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைன் வந்து பக்காவாக இருக்குது காரோட டிசைனு. ஸோ அதோட அவுட்லுக்கு வேரியண்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடில் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஸோ ஒயிட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ ஒயிட் கலர் தான் இது ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட கலர் சாய்ஸ் என்னன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், எந்த கலர் வந்து சூட்டபிள், எதுக்காக அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹுண்டாய் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எம்பஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து ஃப்ளாட் பண்ணி 2D லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டமில் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கிரே கலரில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட சேஞ்சஸ் தான். இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே லைட் மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க, டே லைட்டில் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம இக்னிஷனை ஆன் பண்ணதுமே வந்து ஃபுல்லாகவே ஆன்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் வராது. ஸோ இந்த வேரியண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஓஆர்விஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வராது. ஸோ இண்டிகேட்டர் வந்து இந்த சைடில் இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வரும். ஸோ இதில் அலாய் வீல்ஸ் வராது. ஸோ அலாய் வீல்ஸ் இல்லாமல் வந்து நார்மல் வீல்ஸ் தான். ஆனால் வந்து வீல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து டோரில் வந்து ஹேண்டில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக வந்து ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கீலெஸ் என்ட்ரி இருக்குது. ஸோ தேவைப்பட்டுருச்சுன்னா இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஆப்ஷன் வந்து ஹை வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ சேஃப்டி ஹோல்டரில் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிலிம் ஒட்டியிருக்கேன். அதாவது கவர்மெண்ட் நாம் படி 50% தான் வந்து இது நம்ம ஒட்டணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஒட்டியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டிக்கர்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீலர்ஷிப்பே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதோட இது, ஆனால் இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் இருக்குது, இந்த எட்ஜ் டு எட்ஜ். பட் வந்து இது ஒர்க் ஆகாது. இது வந்து ஹை வேரியண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து பாருங்கள் எப்படி வந்து ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரியே பேக்லேயும் வச்சுருக்காங்க. அந்த எம்பஸ் வந்து ஆப்ஷன் வந்து வராது. இதுதான் வந்து சைடு. ஸோ இது வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாயிலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த கிரே கலரில் இங்கே பேக்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரோல் லிட்டு எப்படி இருக்குது. இது மற்றபடி வந்து அதே சைடில் இருக்கிற அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. டிசைனும் சரி, அதோட ஃபீச்சர்ஸும் சரி. ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெயில் கேட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ டெயில் கேட் வந்து பார்த்திங்கன்னா கீலெஸ் தான். நம்ம வந்து பாட்டமில் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
பார்சல் ட்ரே வராது, நம்ம அடிஷ்னலாக வைக்கணும். நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கும் வந்து பார்சல் ட்ரே வந்து அடிஷ்னலாக கேட்டிருக்கேன். ஸோ அவங்க தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பேர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டூல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஸ்பேரோட இது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட் வராது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வரும். ஸோ இது மற்றபடி வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமன் தான். ஸோ க்ளோஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த i20 அந்த இது சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் டெரிக்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நாகர்கோவில் டெரிக்கில். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமராக நான் வந்து எடுக்க வேண்டியது ஒரு சில காரணத்தினால நேற்றுக்கு தான் 27th நல்ல நாள் அப்படின்றதுனால 27th மட்டுமே பார்த்திங்கன்னா அரவுண்டு 7 கார்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இதே மாடலில் இதே கலரில் மட்டும் இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு எப்படி போகணுன்ட்டு ஓகே. ஸோ நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் மாற்ற முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ஒரு சில நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மொபைல் வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நமக்கு நீட்ஸ் இல்லையா, அது வந்து தேவையான அளவு இருக்குது. ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து பாட்டில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான சீட் பெல்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பின்னாடி சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ குட். ஸோ பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் பேக் சைடில் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே போய் பார்க்கலாம். இதான் நம்ம ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் போக முன்னாடி நம்மளோட கீஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாருங்கள் கீ எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ கீழே சென்ட்ரி இருக்குது. அதாவது நமக்கு புஷ் ஸ்டாப் பட்டன் மட்டும் கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே கீ வெளியே வந்துடும். ஸோ கீஸில் வந்து பார்த்திங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, ஹோல்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னா ஓகே குட். பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணதுமே வந்து சிம்பிள் காமிக்குது. குட். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். அதாவது ஒரு பேஸ் வேரியண்ட்லேயே வந்து இதெல்லாம் வந்து இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நான் வந்து கீ வந்து போட்டுட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், எந்த நாய்ஸுமே இல்லை. ஸோ முக்கியமாக வந்து பாருங்கள், இதோட கிளஸ்டரில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து இப்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து பாருங்கன்னா ஸ்டாப்பு. ஸோ அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூசர் செட்டிங்ஸ்லேயும் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகே, டிரைவர் இன்ஃபோ, எத்தனை கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம், ஸோ எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது, ஸோ இது ஆவரேஜ் எவ்வளவு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், சீட் பெல்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஹீட் டெம்பரேச்சரு. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம்
அப்படின்ற இதெல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பேசிக்காக உள்ள ஒரு இது பாருங்கள். வண்டி இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஒரு நாய்ஸ் கூட இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது வண்டி பாருங்கள். இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வராது. ஸோ இது வந்து மேனுவல் தான். ஸோ மேனுவல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் இருக்குது நமக்கு. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் வராது. நான் அடிஷ்னலாக வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,000 to 15,000 வரும்னு நினைக்கிறேன், வித் 3 years வாரண்டி. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டா அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டோட எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்ல நீட்டாக டிசைன் எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது இந்த டிசைன் தான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட்லேருந்து பாருங்கள், அந்த ஸ்டார்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனை மெயின்டைன் பண்ணி பக்காவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீலில் பாருங்கள், அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அடிஷ்னலாக எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அதை வந்து செட்டை மட்டும் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுலேயே வந்துடுது, தெரியுது இல்லையா. ஸோ உங்களுக்கு அதாவது மொபைல் வந்து ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணணுன்னாலும் சரி, மோடு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் போகிறதுக்கும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த கிளஸ்டர் கண்ட்ரோலில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது. இதை பாருங்கள், இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே ஒவ்வொரு இதுவும் அதில் ஆப்ஷன் வந்து இதில் வந்து மாறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து மாற்றிக்கலாம். இது டயர் ப்ரெஷர், நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது தான் டயர் ப்ரெஷர்லாம் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து லைட்ஸை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வந்து என்னென்ன அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து பாருங்கள், நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே வந்து ஆஃப் ஆகணுமா, அதாவது லாக் ஆகணுமா, கன்வீனியன்ஸ், லைட்ஸ் வந்து எப்படி ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஹை எண்ட் மாடலில் இருக்கிற மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேலே கீழே போகிறதுக்காக நேவிகேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஐடில், ஸ்டார்ட், ஸ்டாப் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஃப்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஆனில் இருக்கும். நமக்கு தேவையில்லைனா மட்டும் வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம டிரைவர் சைடு வந்து ஹேண்ட் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பவர் விண்டோ 4ஓட ஆப்ஷனும் வந்து இதில் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம மேனுவலாக வந்து லாக் பண்ணணுமா அன்லாக் பண்ணணுமான்ட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்பீட் சென்சார் வந்து லாக் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து மூவ் பண்ணதுமே லாக் ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓஆர்விஎம் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், நமக்கு விருப்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 9 to 10 lakhs வந்து இது போதும். இந்த மாதிரி காசை வாங்கிட்டு நமக்கு வந்து சின்ன சின்ன இது வந்து பண்ணிக்கலாம். அது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் நமக்கு எதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் பண்ண வேணுமோ அது மாதிரி உள்ள ஒரு ஆப்ஷனை முன்னாடியே வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு மாடிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இதே நீங்கள் வந்து கார்பரேட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் வரும், பட் சன்ரூஃப் வராது. பட் நமக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க, நமக்கு சன்ரூஃப் வந்து எப்போவுமே வந்து ஆல்டர் பண்ண முடியாது, ஓகே. பட் இன்ஃபோடெயின்மெண்ட் நமக்கு எப்போ வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஸோ எனக்கு கார்பரேட் வேணாம், மேக்னா கொடுங்க. ஸோ நம்ம இது வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தானே, இது வந்து வச்சுக்கலாம். பட் சன்ரூஃப் வைக்க முடியாதுன்றதுனால நான் சன்ரூஃப் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10,000 15,000 நமக்கு எப்படி வேணாலும் வெளியில் வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம்லனா கொஞ்சம் 15,000 அது ஒரு ரீசனபுளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ப்ரைஸிங்க்கு ஏற்ற வேல்யூஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வியூ மிரர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள்,
சன்கிளாஸ் ஹோல்டர். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இது. எல்லா இதுலேயும் இருக்குமான்னு தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா i20ல் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸாகட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் ஒன் டச் பண்ணால் போதும், அது வர்ற ஸ்டைலே வந்து நல்லா இருக்குது. குட். இது ஒரு நல்ல ஒரு இதுவாக நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் சைடில் 2 லைட் இருக்குது. ஸோ சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன்ரூஃப் ஓப்பன் ஆகுறது. ஸோ அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சன்ரூஃப் வந்து நமக்கு ஆப்ஷன் தேவையா இல்லையா அப்படின்றது வந்து செகண்ட்ரி. ஓகே. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்றது தான் வந்து எல்லோரோட கருத்தும். ஓகே. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கியர் வந்து நாப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, அதாவது ஒரு ஒயிட் மிக்சடாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து இதுவே இன்னும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக காமிச்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு அடிஷ்னல் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக பார்க்குற ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஆர்ம் ரெஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே கொடுக்குறதில்ல, பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளால் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் வந்து தேவைன்னா வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸாக இருக்குது. அதாவது ஒரு பேசிக் வேரியண்ட்லேயே வந்து இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா இது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடியதான். அதாவது ஒரு சாமானியன் நிலையில் இதுதான் என்னோட வந்து ஒரு முதல் புது கார். ஓகே. ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அதெல்லாமே இருக்குது. ஸோ அடிஷ்னலாக நான் இன்னும் ஏதாச்சும் ஒரு 2-3 இயர்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோன்னா எனக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த சன்ரூஃப் பாருங்கள். சன்ரூஃப் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நமக்கு இப்போவே இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஒருவேளை சன்ரூஃப் வந்து எனக்கு பின்னாடி அடிஷ்னலாக நான் அப்புறமா மாற்றணும்னா கண்டிப்பாக எனக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு. அது வந்து பண்ண முடியாது. ஸோ என்னோட நாலேஜுக்கு படி அது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ ஃபர்ஸ்ட்லேயே சன்ரூஃப் ஆப்ஷன் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது எனக்கு வேறு இதில் அடிஷ்னலாக என்னென்ன சேஞ்சஸ் தேவையோ அதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னோட ஒரு அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டில்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிசைன் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டியரிங் வீல். அதில் வந்து அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அடிஷ்னலாக இதை விட எல்லாத்த விடவும் மிக முக்கியமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதோட ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ். நமக்கு சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதில் ஒரு ஏர் பேக் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தெரியுது இல்லை? ஓகே. ஸோ இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் சைடில் வந்து இந்த சீட்டு பக்கத்தில் ஒரு ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ இது வந்து நம்ம மிரர் ஒன் டச் வந்து பின்னாடி வந்து யூஸ் பண்ணணுமா வேணாமான்ற அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக வந்து இன்னும் நான் ஒரு இம்பார்ட்டண்ட் இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டாப் ஆப்ஷன். அது வந்து ரொம்ப நல்லது. நம்ம இப்போ ஒரு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இப்போ வந்து நல்ல எல்லா இடத்துலையுமே வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்காது அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு இடத்துல வந்து நமக்கு இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிளில் தான் இருக்கும். நமக்கு வந்து எந்த இடத்துல போயிட்டு ஒரு 2 செகண்டுக்கு மேலே நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஐடில் மோடுக்கு போயிடும். ஸோ ஃபியூல் வந்து உங்களுக்கு எக்கனாமி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்லேயே வந்து கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ஆட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த நேரத்தில் நைட்டு இல்லைனா டார்க்காக போகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், ஹெட்லைட்ஸு. இது வந்து ஒரு நல்லது. இதை நீங்கள் ஆஃப்லைன் வச்சுக்கலாம். ஆஃப்லைன் வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல ஒரு வார்னிங் காமிக்கும். அதாவது நைட்லேயோ இல்லை டார்க்கான ஏரியாலேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து
வந்து ஒரு வார்னிங் காமிக்கும், இந்த மாதிரி வந்து ஹெட்லைட்ஸ் வந்து ஆஃப்ல இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அதையும் டிஜிட்டல் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நேவிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுவும் வந்து ஏறி இறங்கும். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகே, அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர், எவ்வளோ ஆர்பிஎம்மில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இன்ஜினை அப்படின்ற அந்த ஆப்ஷனும் வந்து இதில் காமிக்கும். இது வந்து ஏசியோட நார்மல் இதுதான். நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது, அதனால் இதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இது பேசிக்காக இருக்கிற ஒரு இதுதான். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பீடு கூட்டுறது, இது ஃபேன் கண்ட்ரோல். இது வந்து நமக்கு வெளியே இருந்து ஏர் வரணுமா உள்ளே இருந்து ஏர் வரணுமா, இல்லை வந்து நமக்கு அதாவது ஃபேஸுக்கும் பாடிக்கும் வந்து ஏசி வேணுமா, இல்லை ஃபேஸ் பாடி ரெண்டுக்குமே வேணுமா, இல்லை வந்து லெக்குக்கு மட்டுமே வரணுமா அப்படின்ட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டாப் வேரியண்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குன்ட்டு சொன்னேன் இல்லையா, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது. டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து 12 வாட்ஸ் வந்து இது நம்ம இப்போது மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில, அந்த சிகரெட் ஹோல்டரில் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அடுத்த நீங்கள் இப்போ இந்த மாடல் எடுத்து இதில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சாங்ஸ் போடுறதுக்கு அந்த யூஎஸ்பி யூஸ் பண்ண முடியுதா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஹோல்டரில் வந்து உள்ள பேசிக்கான ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூலிங் வராது, ஏன்னா இது வந்து பேஸ் மாடல் ஆனதுனால கூலிங் வராது. மற்றபடி வந்து ஒரு டீசெண்டாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பேசஞ்சர் சைடில் வந்து வேனிட்டி மிரர்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது தான், இதுவும் தேவையான ஒன்று தான். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சொல்லணும்னா நான் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வச்ச பிறகு வேணுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இன்ஃபோடைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து இங்கே எப்படி இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இன்பில்ட்டாகவே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதுன்ட்டு. நான் அடுத்த வீடியோவில் வேணுன்னா வந்து டிஃப்ரெண்ட் கம்பேரிசனில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சாமானியனாட்டு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது இல்லையா, ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ புதுசாக நம்ம ஒரு கார் எடுக்க போகும்போது நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணும் அடிஷ்னலாக அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அடிஷ்னலாக வந்து சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ஜின் பார்த்திங்கன்னா 1200 சிசி இருக்குது வித் 4 சிலிண்டர். ஓகே, ஸோ மற்ற கார்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வித் இதில் வந்து 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் தான். ஓகே, ஸோ எத்தனை மைலேஜ் கிடைக்கும்னு தெரில, நான் மைலேஜ் எல்லாம் வந்து இனிமேல் செக் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ மைலேஜ், ஆனால் ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறாங்க 13 கிடைக்கும், 15 கிடைக்கும், 17 கிடைக்கும், 18 வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ட்ரைவ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வந்து நானும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐடில் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து நான் சன் ஃபிலிம் ஒட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் விட்டுருக்கேன். ஸோ 50% பாருங்கள், அது பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக டீசெண்டாக இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு மிரருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய வேரியன்ஸ் ஒன்றும் தெரியல. ஓகே, ஸோ எங்கள் ஏரியாவே உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் இதில் நான் காமிக்கிறேன். ஒன்று 50% சன் ஃபிலிமில், ஒன்று 0 இதில். ஸோ குட். ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 5 கியர் தான். டைமென்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட ஏரியாவை பார்க்கிங் ஏரியாவில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 311 வந்து சொல்லியிருக்காங்க, தெரியல. அதே மாதிரி ஃபியூல் டேங்க்கில் கெப்பாசிட்டி வந்து 37 லிட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ சஸ்பென்ஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக் பர்சன் அந்த பார்த்தீங்களா, இன்ஜின் இது வரைக்கும் ஆனில் தான் இருக்குது. ஈவன் வந்து சிங்கிள் நாய்ஸ் கூட இருக்காது. ஓகே, ஸோ இல்லை என்ன இருந்தாலும் நல்லா ஒரு டீசெண்டான அந்த இதை டீசெண்டாக சொல்லணும்னா இது வந்து காசுக்கு மேலே, அதாவது கைக்கு மேலே காசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அடுத்து பிரேக்கிங் சிஸ்டம் ஃப்ரண்ட் டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. பேக் வந்து ட்ரம்மு தான். ஸ்டீரிங் டைப் வந்து பவர் அசிஸ்டண்ட்டு நல்லா இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் டயர்லாம் வந்து டயர் சைஸ் எல்லாம் நம்ம பார்ப்போமா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி வெளியே போயிட்டு காமிக்கிறேன். ஓகே, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியில் நான் சொன்ன மாதிரி இது இந்த 6 ஏர்பேக்ஸ் வச்ச பிறகு இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து, அதாவது அந்த என்சிஏபி அந்த டெஸ்டிங் வந்து போயிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ குட். ஓகே, ஸோ அடுத்தது இதில் வேறு அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சென்சிங் ஆட்டோ டோர் லாக் இருக்குது, சைல்ட் சீட்டு, கிளச் லாக் இருக்குது. அடுத்து சீட் பெல்ட் வார்னிங், அதாவது 2 பேருமே வந்து சீட் பெல்ட்டு போட்டே ஆகணும் அப்படின்றத வந்து காமிக்கும். ஸோ சிங்கிள் ஜோன் காமன் ஏசி தான் இது. ஓகே, ஸோ வித் ஹீட்டரோட வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நார்மலாக கொடுப்பாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் வராது. க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணுவோமான்னு தெரில. ஹைவேஸில் போகும்போது ரொம்ப நேரம் வந்து ஆக்சிலேட்டரை நம்ம மிதிச்சிட்ருக்கணுன்றதுக்காக தான் அந்த இது கொடுக்குறது. ஸோ கேபினோட பூட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லேம்ப் நம்ம வந்து வெளியே போயிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி வந்து அதை ஸ்டாப் பண்ணதுமே வந்து இதாகுதுன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை வந்து லாக் பண்ணுறேன். ஓகே, லாக்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்ஜினை ஆஃப் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆன் ஆகும். பாருங்கள், நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை லாக் பண்ணினதுமே ஓகே தெரியுதா, எடுத்ததுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். ஸோ பார்க்கலாம், வெளியே போயிட்டு நான் இனி வந்து அடிஷ்னலாக வந்து அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ வெளியே இறங்கிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், லாக் பண்ணதும் அந்த சவுண்டு வரும் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஓகே லாக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாடலில் வந்து இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். ஸோ கலர்ஸு நான் வந்து பிளாக்கு ஒயிட்டு 2 கலர் வந்து ஆப்ஷன் வச்சுருந்தேன். பட் ஒயிட்டை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் கேட்டிருந்த மாதிரி கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குது, ஏன் அந்த கலர் சூஸ் பண்ணுறீங்க, அதோட எந்த ஒரு ரீசன்னாலும் நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ அது ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா கலர் வந்து சூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதோட ரீசன் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணேன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து விசிபிலிட்டி மற்ற காருங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேர் வித் அதர் கலர்ஸ் இல்லையா, நம்ம ஒயிட் கலர்னும் போது அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு டக்குன்னு இது விசிபிள் ஆகும் நைட் டைமில். ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஃப்ரண்டில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு வித் எங்கள் ஏரியாவோட காமிக்கிறேன். ஸோ இது வந்து மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா பாருங்கள். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு பிறகு அந்த இதோட மைலேஜ் டெஸ்டிங் எப்படி இருக்குது, வேறு காரோட கம்பேர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து கிராண்ட் ஐ10 வச்சுருந்தேன், கிராண்ட் ஐ10. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படின்ற இது போடுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஓகே ஸோ ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கார் ரிவ்யூ. என்னோடய ஃபஸ்ட்டு காரும் இது தான், என்னோடய ஃபஸ்ட்டு கார் ரிவ்யூவும் இது தான்.
நான் இது காரை வந்து சூஸ் பண்ண முன்னாடி நிறைய கார்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவும் பண்ணேன், நிறைய கம்பேர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2 months வந்து கம்பேர் பண்ணேன். நிறைய வேரியன்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட்ஸ்லேயும் நிறைய கார்ஸு, என்ன கார்ஸுன்னு நான் சொல்லலை. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லா ஆப்ஷனும் எந்த காரில் இருக்குது, எந்த கார் எடுத்தால் நமக்கு அதாவது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரீமியம் லுக்காட்டு ஒரு ப்ரீமியம் லெவலில் ஒரு கார் வாங்கணுன்னா எப்படி இருக்கும், எந்த காரை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சிட்டு இந்த காரை வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பேன்ட்டு. ஸோ நம்ம எல்லாம் வந்து டெய்லி ஒரு கார் வாங்க போகிறது இல்லைல்ல. ஸோ அப்போது வந்து அந்த காரோட இது வந்து நமக்கு எப்படியும் வந்து ஒரு 10-15 வருஷம் வந்து லைஃப் வரணும். அப்படிங்கும்போது அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு இருக்கணும்னா அந்த பிராண்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அந்த மாடலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், நமக்கு ஃப்யூச்சர்ஸும் அந்த பல வருட இதை சொல்லணும் இல்லையா. ஸோ பாருங்கள், டோர் வந்து ஒழுங்காக லாக் ஆகலைன்னா அது வந்து கரெக்டாக காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்போது 15 வருஷம் உழைக்கணும்னா அந்த ஃப்யூச்சர்ஸும் இருக்கணும். ஏன்னா 15 வருஷத்துக்கு மேலே நம்ம அவுடேட்டட் ஆயிடுவோம் இல்லைன்னா. ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கார் மாற்றிட்டு இருக்க முடியுமா. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த காரை சூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், உங்களோட சஜஷன்ஸு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எப்படி இருக்குது காரு, என்னோடய புது காரு நான் சூஸ் பண்ணது கரெக்டு தானா இல்லையா, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ரெஃபர் பண்ணுறீங்களா, என்ன ரீசன்னால் அதை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மற்றும் ஒரு சிறந்த ஒரு வீடியோவில், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கம்பேரிசன்ஸ், ஓகே, ஸோ ஃபியூல் எக்கானமி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த நேரத்தில் நான் வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டையும் மாற்றிடுவேன். ஸோ பார்க்கலாம் அதோட ஒர்க்கிங் கண்டிஷன், அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ, பை பாய்.